மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருக்கான போலீஸ் அதிபரிடம் நாங்கள் வினயமாய் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். நேற்றைய தினமானது வார் வீதியிலே இருவர் மோட்டார் சைக்கிளே வரும்போது போக்குவரத்து போலீசார் அவர்களை மறைத்து காதுக்குள் கையடக்க தொலைபேசி இருக்கின்றது, அதை பரிசோதிக்க வேண்டும் என்று கையடக்க தொலைபேசியை கேட்டபோது பயத்திலே அவர் கையடக்க தொலைபேசியை கொடுத்துவிட்டு குந்துருளியை செலுத்தி வந்தவர் ஓடிவிட்டார். அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளே பின்னிக்கிருந்தவரையும் மோட்டார் சைக்கிளையும் போக்குவரத்து போலீசார் கையகப்படுத்தி 1,80,000 ரூபாய் தண்டப்பணம் உங்களுக்காக அறவிடப்படும், ஓடியவருடைய வீடை காட்டும்படியும் மோட்டார் சைக்கிளே பின்னிக்கிருந்தவரிடம் அவர்கள் போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், ஓடியவரை நான் காட்ட முடியாது, அவர் வெளிநாடு செல்ல இருக்கின்றார், பயத்தில் தான் அவர் ஓடிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார். அதன் பின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் 1,80,000 ரூபாய் தண்டம் வரும், 60,000 ரூபாய் காசு தரும்படியாக மோட்டார் சைக்கிளை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். 60,000 ரூபாயை மட்டக்களப்பு போலீஸுக்கு கொண்டு வந்து அந்த 60,000 ரூபாயை செலுத்தி மோட்டார் சைக்கிளை எடுத்து செல்லும்படி கூறியிருந்தார். அவர் மட்டக்களப்பிலே கடற்தொழிலை அவருடைய ஜீவன தொழிலாக கடற்தொழிலை செய்கின்றார். அவர் ஒரு மீனவர். இப்ப நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக மிகவும் கஷ்டமான நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசாருடைய இவ்வாறான கப்பம் பெறுதல் நடவடிக்கை மட்டக்களப்பிலே முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வருகின்றோம்.